அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு பறித்து சோதிப்பான். அனைத்தையும் பெற்றவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களும் கிடையாது, அனைத்தையும் இழந்தவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்களும் கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முன்னிலையில் அனைவரும் சோதனைக்குரியவர்கள் தான் என்பதனை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு முஸ்லீமுக்கோ ஒரு மனிதருக்கோ நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? துவா தான். ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறந்த பரிசு அப்படின்னாலும் துவா தான். ஏன்னா அவர்களுடைய கலாக்கதிரை மாற்றக்கூடிய சக்தி அந்த துவாவிற்கு மட்டும்தான் இருக்கே தவிர்த்து வேறு எதுக்குமே கிடையாது. அப்போ ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது அந்த துவா அங்கீகரிக்கப்படுகிறது. அது எப்படி தெரியுமா? அதாவது அவனுடைய தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பார். இவர் துவா செய்யும் போதெல்லாம் அந்த வானவர் ஆமீன் என கூறிவிட்டு உனக்கும் அது போல் கிடைக்கும் என அந்த வானவர், அதாவது மலக்குமார்கள் கூறுவார்களாம். சுப்ஹானல்லாஹ் கூறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த துவாவை நம்ம எப்போவுமே ஒரு சாதாரணமாக என்றைக்குமே எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மற்றவர்களுக்காக துவா செய்யும்போது, அதாவது அவங்க குடும்பத்திற்காக நம்ம துவா செஞ்சுருக்கலாம், அவங்களுடைய செல்வம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக துவா செஞ்சுருக்கலாம், அவங்களுக்கு யாரப்பே அவங்களுக்கு அந்த நோயை நீக்கி ஷிஃபாவை கொடு அப்படிங்கிறதுக்காக நம்ம துவா செஞ்சுருக்கலாம், ஏதோ ஒரு பொருளாதார வசதிக்காக அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், துவா செஞ்சுருக்கலாம். அப்படி நம்ம துவா செய்யும்போது மலக்குமார்களே என்ன பண்ணுறாங்க, ஆமீன் இதே போல் உனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்காக நம்ம துவா செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே நமக்கு என்ன பண்ணுறான், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறான் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேணாம்.